டிஃபெக்டிவ் கம்ப்ளைண்ட் அதாவது குறைபாடுள்ள புகார். செக்ஷன் 3(1)(r) கீழே டிஃபெக்டிவ் கம்ப்ளைண்ட்ன்றது ஒன் ஆஃப் தி எக்லிப்ஸா நம்ம கன்சிடர் பண்ணப்படுறோம். எதனால டிஃபெக்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு எக்லிப்ஸ்னா, ஏன்னா கோர்ட் வந்து ஒரு எஃப்ஐஆர்ல எல்லா தேவையான ஃபேக்ட்ஸும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும்ன்றதை எதிர்பார்க்கிறாங்க. அதாவது ஒரு விக்டிம் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, ஒரு அக்யூஸ்ட் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, அந்த அஃபென்ஸ் எங்க நடந்தது, அந்த அஃபென்ஸ் நடந்த இடம் எனி பிளேஸ் வித்தின் தி பப்ளிக் வியூ, அதாவது அனைவராலும் பார்க்கக்கூடிய இடத்துக்கு கீழே வருதா, அப்படி வந்ததுன்னா அந்த அஃபென்ஸ் ஒரு அக்யூஸ்ட் வந்து இன்டென்ஷனோட தான் கமிட் பண்ணிருக்கிறாங்களா என்ற எல்லா தேவையான ஃபேக்ட்ஸும் ஒரு எஃப்ஐஆர்ல கவர் பண்ணிருக்கணும்ன்றது எதிர்பார்க்கிறாங்க. அப்படி ஒரு எஃப்ஐஆர் எல்லா ஃபேக்ட்ஸும் கவர் பண்ணலைன்னா கூட ஒரு சார்ஜ் ஷீட்ல அந்த அஃபென்ஸ் இந்த ஆக்ட் கீழே தான் கமிட் பண்ணப்பட்டிருக்குன்றத மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. கோர்ட் வந்து அக்யூஸ்டுக்கு விக்டிமோட கேஸ்ட் பேக்ரவுண்ட் தெரியலனா, அப்படி இல்லைன்னா ஒரு எஃப்ஐஆர்ல கேஸ்ட் பேக்ரவுண்ட் விக்டிமோடதோ அக்யூஸ்டோடதோ மென்ஷன் பண்ணப்படலைன்னா, இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னா கூட கோர்ட் இதை காரணமா காட்டி விக்டிம்க்கு எதிராக தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா ஆஷாபாய் மச்சேந்திர வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரால சுப்ரீம் கோர்ட் தெளிவா என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்கன்னா, எஃப்ஐஆர் வந்து என்சைக்ளோபீடியா கிடையாது. அதாவது எஃப்ஐஆர்ல எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லயே ஒரு ஆக்டுக்கான லாவை நம்ம அப்ளை பண்ணலாம்ன்றத ஜட்ஜ்மெண்டா கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்த டிஃபெக்டிவ் கம்ப்ளைண்ட் எதனால நம்ம எக்லிப்ஸ்ன்னு சொல்றோம்னா, ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன குறைபாடுகளை காரணமா காட்டி ஒரு கோர்ட் விக்டிம்க்கு எதிரா தீர்ப்பு கொடுக்கறதுனால நம்ம இந்த டிஃபெக்டிவ் கம்ப்ளைண்ட்ஸை இந்த ஆக்ட் கீழே இருக்கிற ஒரு எக்லிப்ஸா நம்ம கன்சிடர் பண்ணப்படுறோம்.